ஸோ ஃபைனலி இந்தியா vs நியூசிலாந்து 5 T20 சீரிஸ் முடிஞ்சிருக்கு. இந்தியா 4-1 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் 2026 T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியா ஆர் கிளியர் ஃபேவரட்ஸ் டு வின் டு டிஃபெண்ட் T20 வேர்ல்டு கப் ஆக்சுவலி. ஸோ ஹாப்பி நியூஸ் என்னன்னா சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்திருக்காரு. என்னதான் இந்தியன் டீம் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் டீம்ல கொஞ்சம் மோசமான தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப்டர் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் இன்க்ளூடிங் ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர்மெண்ட் இந்தியா சம ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. எல்லா டீமுமே தோக்கடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு கன்சர்ன் சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லாதது மட்டும் தான் அவரும் ஃபார்முக்கு பண்ணிட்டாரு. தென் லாஸ்ட் இயர் பண்ண ஸ்டும்மன் கில்ல டீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜிதிஷ் சர்மாவை ஃபினிஷராகவும் தென் ரிக்கு சிங்க டீமோட தூக்குனது இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே இப்போ சரி செஞ்சு இந்தியா ஒரு கம்ப்ளீட் டீமாக இருக்காங்க. எல்லா பொசிஷனுக்குமே பிளேயிங் லெவலில் இருக்க எல்லா பொசிஷனுக்குமே ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட்டாக இருக்குது. நம்ம சும்மால சஞ்சு சாம்சன் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 T20 ஒழுங்காக ஆடனாலும் இஷான் கிஷன் சம ஃபார்மில் வந்துருக்காரு. ஏன்னா அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் ஒரு முக்கியமான மேட்சஸில் ஆடல அப்படின்னா இஷான் கிஷன் நம்ம ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி நீட் டு கிவ் கிரெடிட் டு கௌதம் கம்பீர் ஃபார் பேக்கிங் சூரியகுமார் யாதவ் as கேப்டன். அவர் வந்து ஹர்திக் பாண்டியா ரிப்ளேஸ் பண்ணி கேப்டன் ஆனார். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எந்த நெகட்டிவும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக என்ன நெகட்டிவாக இருக்குன்னா ஜாஸ்பிரிட் பும்ராவோட ஃபார்ம் தான். ஆக்சுவலாக ஒன்ஸ் அவர் வந்துட்டு யாருமே அடிக்க முடியாத ஒரு சிம்ம சுப்பனமாக இருந்தார். ஆக்சுவலாக இப்போது நிறையா ஒரு ரெஸ்ட் கொடுத்து அவரோட டெம்போ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈவன் அர்ஜித் சிங் கூட எப்பவுமே விக்கெட் எடுக்கிறாரு. ஜாஸ்பிரிட் பும்ரா விக்கெட் எடுக்கலாம் கூட பரவாயில்ல. அவர் ஒரு நிறைய டைம் வந்துட்டு மோர் தென் 8 ரன்ஸ் பர் ஓவர் எக்கானமி ரேட் இருக்குது. அது பெரிய ஒரு கன்சர்ன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளோட டீம் என்னதான் நம்ம T20 டீமை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பவுலிங் தான் வந்து காப்பாற்றும். ஈவன் லாஸ்ட் நம்ம வின் பண்ண 2024 ஃபைனலில் கூட ஜாஸ்பிரிட் பும்ரா தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார். வந்து முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ஸோ தென் ஸோ என்னதான் நான் வந்து டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லா பிளேயிங் லெவலுமே மேட்ச் வினர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் யார் ஒருத்தர் அடிச்சாலும் டீமோட ஸ்கோர் 200 மேலே போயிடும் அப்படின்னு நான் சொன்னாலும் ஒரு சில விஷயம்லாம் கரெக்டாக நடக்கும். ஆக்சுவலாக எப்பவுமே ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட மற்றவங்க அடிச்சு முடிச்சுவாங்க. அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகினா அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு.